சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான மூன்றாவது ஓடிஐ மேட்சில் சஞ்சு சாம்சன் அவருடைய முதல் செஞ்சுரி அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு புதிய நபராக இருந்த இந்த பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நடந்துட்டு இருக்க இந்திய விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது இறுதி ஓடிஐ மேட்ச், முக்கியமான ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச்ல முதல்ல வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சு தேர்வு செய்ய இந்தியா பேட்டிங் ஆனாங்க. இந்திய அணியில ராஜ் பட்டிதர் அறிமுக போட்டியில் 16 பாலுக்கு 22 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. சாய் சுதர்சன் 16 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஹென்ரிக் போட்ட பால் எல்பி ஆயிட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்த கேப்டன் KL ராகுல் சஞ்சு சாம்சன் அங்கிருந்து போட்டியை பொறுமையா எடுத்துட்டு போனாலும் KL 35 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து திலக் வர்மா சஞ்சு சாம்சன் கூட பார்த்து வச்சு ரெண்டு பேரும் மேட்ச் அதிரடியா எடுத்துட்டு போனாங்க. இதுல ரெண்டு பேரும் அதிசதம் அடிச்சாங்க. இதுல திலக் 77 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. பொறுமையா விளையாண்ட சஞ்சு சாம்சன் இந்த மேட்சில் அவருடைய முதல் ஓடிஐ சதம் அடித்து சம்பவம் பண்ணார். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல 110 பாலுக்கு அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணார். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல 114 பாலுக்கு 108 ரன் 6 1 3 6 94 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது அவுட் ஆயிட்டாங்க. மேலும் சஞ்சு சாம்சன் முக்கியமான நேரத்தில் இந்திய அணியை காப்பாற்றி இந்திய அணியை வெற்றி பதவிக்கு அழைச்சிட்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் சதம் அடிச்சிருக்காரு.